யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படின்னே சொல்லலாம். வரலாற்று பிழை அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இஷ்யூ மெயினாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கூட அவருக்கு விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு பெருசாக இருக்கா அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த பெருசாக அரசியல் நாலேஜ் வந்து விஜய்க்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெருசாக அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆனால் அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குது. சினிமாவில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டார், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அரசியல் அப்படின்றது டோட்டலாகவே வேற ஒரு ஆடுகளமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து கடலில் இறங்கி திமிங்கலம் பிடிக்கிற மாதிரி அரசியலுங்கிறது. ஸோ ஒரு நீங்கள் திமிங்கலத்தை பிடிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து பெரிய வீரனாக இருக்கணும் முதல்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மென்டல் கால்குலேஷன், அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. பலவிதமான இது எப்படி சொல்கிறது, ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் வந்து போகணும். இங்கே வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் வந்து நீங்கள் ஒரு துண்டை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி ஜாலியாக அப்படி நீங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் பலவிதமான தாக்குதல்கள் வந்து அரசியலில் வரும்.